ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சொன்னேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டத்தில் வந்து ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி செக் பண்ண முடியல அப்படின்னும் போது இதோட வேறு ஃபைல் நேம் காட்டுது. நம்மளோட ஹாட்ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஓப்போ ஏ3s காமிக்கல. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒய்ஃபை கிளிக் பண்ணி ட்ரபுள் ஷூட்டிங் ப்ராப்ளம்ன்றதை கொடுங்க. ட்ரபுள் ஷூட்டிங் கொடுத்து அப்ளை ஃபிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது சிஸ்டமேட்டிக்காக நமக்கு ரிப்பேர் ஆகும். ரிப்பேர்னால் டிஸ்கனெக்ட் ஆகி திரும்பி ரீகனெக்ட் ஆகும். அது ரீசால்வ் பண்ணும் போது ஓகேங்களா, அப்ளை ஃபிக்ஸ் கொடுங்க. கொடுத்தோம் ஓகே ஆகலை, இந்த ரீசேல் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி அந்த ஒய்ஃபை சிம்பிளே கிளிக் பண்ணி அதில் நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணோன்னே மேனேஜ் ஒய்ஃபை செட்டிங்ஸ்னுக்குல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். என்ன அதுக்காக பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணோன்னே நம்ம கீழே ஸ்கொயர் பண்ணிவினே தான் மேனேஜில் நம்ம ஆல்ரெடி எத்தனை இது மேனேஜ் கேன்யூ நெட்வொர்க்குங்களா எத்தனை நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுமோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஒன்றா ஃபர்கட் கொடுங்க. எத்தனை இது ஷோ ஆகுதோ எல்லா இதையுமே ஃபர்கட் கொடுத்துங்க. ஏன்னா இதோட லிஸ்ட் அவுட் அதிகமாக இருந்தால் கூட நம்மளால் வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுக்காக அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா டிவைஸையுமே ஃபர்கட் கொடுத்துட்டு திரும்பி கனெக்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு டிவைஸ் கூட விடாமல் எல்லா டிவைஸுமே ஃபர்கட் கொடுங்க. ஃபர்கட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒய்ஃபை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போயும் அதே தான் காட்டுது, நமக்கு நம்மளோட டிவைஸ் நேம் காட்டலை. இப்போ திரும்பி ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி திரும்பி ட்ரபுள் ஷூட் கொடுங்க. ஏன்னா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு திரும்பி கொடுத்துருக்கோம். அதனால் ட்ரபுள் ஷூட் கொடுத்து திரும்பி இந்த மாதிரி செக் பண்ணி பார்ப்போம் ரீசால்வ் ஆகுதான்னு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீசால்வ் ஆகும். இந்தமாரி கொடுத்தோம். இப்பயும் ஆகலை அப்படின்னும் போது இப்போ என்ன பண்ணால் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒய்ஃபைல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் நெட்வொர்க் சென்டருங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் கொடுத்தீங்கன்னா அந்தமாரி டிஸ்பிளே ஆகும். இதில் ஒய்ஃபை வந்து டிசேபிள் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணிவிட்டு டிசேபிள் ஆகிடுச்சு, திரும்ப எனேபிள் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு திரும்பி எனேபிள் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒய்ஃபை கிளிக் பண்ணோன்னே இப்போ நமக்கு வந்து ஓப்போ ஏ3s காட்டுது. ஓகேங்களா, நம்மளோட டிவைஸ் நேம் வந்து காமிக்குது. இப்படி தான் வந்து ரீசால்வ் பண்ணுறது. இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு க்ரோமில் போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம் நெட்டு ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, நெட்டு வந்து இப்போ வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.